செல்ஃப் ஸ்டார்ட் போடுறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த வோல்டேஜில். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக்கில் வந்து ஒரு பேட்டரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேட்டரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீ ஆன் பண்ணிவிட்டு நான் செல்ஃப் ஸ்டார்ட் போடுறேன். ஸோ நம்மளுக்கு கிராங்க் ஆகும், பட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஃபுல்லாக வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆக முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும், ஸோ பேட்டரியோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருந்தால் அது வந்து ஓகே ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட வோல்டேஜ் கீழே நம்மளுக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக செல்ஃப் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து ரன்னிங்கில் போயிட்டு வந்து வண்டியை நிறுத்தும் போது நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வோல்டேஜுக்கு பக்கமாக காட்டும், 12.8 அந்த ரேஞ்சு காட்டும். பட் செல்ஃப் ஸ்டார்ட் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி, அதை ஆம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி ட்ராப் ஆக நாங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் போடும்போது வோல்டேஜ் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து அதுக்கு பத்தாது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு இந்த கிராங்க் வந்து ஃபுல்லாக ஆகாது. ஸோ அந்த நம்மளுக்கு அடிக்கடி வந்து அந்த செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது எப்படி எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்படியே வந்து பேக் கேமரா போயிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து ஸோ இந்த கவர் வந்து பேட்டரி கவர் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம டிசி 12 வோல்ட் பேட்டரி, ஸோ பைக் மட்டும் கிடையாது, காரு நீங்கள் எது 12 வோல்ட் பேட்டரி எடுத்துட்டீங்கனாலும் நான் சொல்கிற மெத்தட் தான். ஸோ காரில் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா தான் வந்து அந்த கிராங்க் எல்லாம் ஆகும். ஸோ அந்த செல்ஃப் மோட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து பாருங்கள், ஸோ இதில் வந்து நான் டிசியில் செலக்ட் பண்ணிவிட்டு 20 வோல்ட்டில் வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக எவ்வளோ காட்டுது, 12.9 காட்டுது. ஸோ 12.94 காட்டுது. இதே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸடாக காட்டுதா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பேட்டரிக்கு இது போதுமான வோல்டேஜ் தான். வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து போதும். ஸோ 12.95 இருக்குது. ஸோ 12.95 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகணும். பட் வந்து 12.78 ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுனாவே வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு 12.9 வோல்டேஜ் இருக்குது. ஸோ அந்த வோல்டேஜுக்கு நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகணும். பட் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, கிராங்க் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் செல்ஃப் ஸ்டார்ட் ஃபியூயல் பம்ப் ஆன் பண்ணினதுனையுமே அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. கீ ஆன் பண்ணோம். ஸோ அந்த ஃபியூயல் பம்ப் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் கீ ஆன் பண்ணதுனையும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகி ECU ரன் ஆனதுக்கப்புறம் வோல்டேஜ் பாருங்கள் எங்கே வந்திருக்குதுன்னு, கிட்டத்தட்ட 12.8 ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த 8 ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஒரு ECU ஒரு ஃபியூயல் பம்ப் இந்த ரெண்டு மட்டும் தான் ரன் ஆச்சு. ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து சட்டுன்னு ட்ராப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் செல்ஃப் ஸ்டார்ட் போடுறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த வோல்டேஜில். ஸோ அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வோல்டேஜ் வந்து 10க்கு கீழே போகுது, அப் டு 8, 9 அந்த ரேஞ்ச் வந்து போயிடுது. ஸோ செல்ஃப் மோட்டர் ரன் ஆகும்போது சரிதா உங்களுக்கு வந்து இது ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு 11, 10க்கு கீழே போகும்போது கண்டிப்பாக வந்து செல்ஃப் மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த பவர் கன்சப்ஷன் எடுக்கும் கண்டிப்பாக பேட்டரியிலிருந்து. பட் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து லேக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பேட்டரியில் வந்து இந்த பேட்டரியால் வந்து அந்த செல்ஃப் மோட்டர் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பேட்டரியோட ஆம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கு தான் அர்த்தம். நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க பேட்டரியோட கேப்பபிள். ஸோ அது வந்து சார்ஜ் பண்ண வைக்கக்கூடிய அந்த கேப்பபிள் வந்து கம்மியாகிட்டே போயிடும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாததுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த வோல்டேஜ் வந்து சட்டுன்னு கீழே இறங்கிடுது. ஸோ அப்படி வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வோல்டேஜ் கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வோல்டேஜ் ஓகே தான், அந்த ஆம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆம்ஸ் வந்து கொஞ்சோண்டு தான் ஸ்டோரில் இருக்கும். நம்ம அந்த ஆம்ஸ் சட்டுன்னு குறையும் போது வோல்டேஜ் சருன்னு கீழே இறங்கிடும். ஸோ அதுதான் நடக்குதுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வோல்டேஜ் சல்லுன்னு கீழே இறங்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து செல்ஃப் மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் கான்செப்ட்டு. நிறைய பேர் வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு பேட்டரி ஓகே தான் 12.9 வருது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகே அப்படின்ட்டு செல்ஃப் மோட்டர்லாம் செக் பண்ணுவீங்க. ஸோ இது செல்ஃப் மோட்டருக்கான கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ பேட்டரியிலையும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த பேட்டரி இல்லை செல்ஃப் மோட்டரில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஃபர்தராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.